மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இலாக்காக்கள் எல்லாம் மாண்புமிகு நிதி அமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் அளிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கூட முதலமைச்சர் பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். அன்றைய முதல்வராக இருந்தவர் சிறைக்கு போன போது இவர் முதலமைச்சர் பொறுப்பு வகித்தார்கள். வகித்த நேரத்தில் ஒரு சிறு காரியம் கூட செய்யப்படாமல் அவருடைய வருகைக்காகவே காத்திருந்தது என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக அறிவார்கள். மீண்டும் அவரிடத்திலேயே இந்த பொறுப்பு போயிருப்பது என்பது நிச்சயம் ஏற்கனவே கடந்த 20 நாட்களாக தமிழ்நாடு எப்படி ஸ்தம்பித்த நிலையில் இருக்கிறதோ அதே போன்றதொரு நிலையில் இருப்பது தொடர்ந்து இருக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருப்பதாகவே இது கருதப்படுகிறது. ஐயா, திமுக தலைவர் அவர்கள் எழுதியிருந்த அந்த கடிதத்தில் அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் அந்த நெருக்கடியின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பார்க்கிறீங்களா? இல்ல, தலைவர் கலைஞர்களும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களும் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து நடைபெற வேண்டிய காரியங்கள், தினந்தோறும் இந்த தமிழக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள், இவைகளுக்காக உடனடியாக ஏதாவது ஒரு மாற்று வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் இது சரியான மாற்றாக இருக்குமா என்பது தெரியவில்லை. காரணம், ஓபிஎஸ் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அமைச்சரவையில் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, முதலமைச்சருடைய இசைவு இல்லாமல் அசைவதே இல்லை என்கின்ற நிலையில தான் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது மக்கள் அறிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தமிழக முதல்வரினுடைய இலாக்காக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இனி தொடர்ந்து கவனிப்பார் என்றும் அமைச்சரவை கூட்டத்தை தலைமை தாங்குவார் என்றும் ஆளுநர் மாளிகை தற்பொழுது அறிவித்துள்ளது.